கேத்து கொடுத்தா வந்து பயங்கரமான வெற்றியாளர்களாக இருப்பாங்க. எம்எஸ் தோனிக்கெலாம் கேத்து பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து அந்த டிஆர்எஸ் சிஸ்டம்ங்கிறது இவரோட சிஸ்டமாக மாற்றுறதுக்கு ரீசனே கேத்து தான். அதில் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல கேத்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும். எக்ஸ்டர்னல் கெமிக்கல் ஒன்று உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி வரும். புரியுறதா? அதாவது எப்படி வேணால் இருக்கலாம். ட்ரிப்ஸுமே ஒரு கெமிக்கல் தான், கீமோங்கிறதும் ஒரு கெமிக்கல் தான். இந்த மாதிரி எந்த காம்பினேஷனில் அது வேலை செய்யுதுங்கிறது தனிப்பட்ட ஜாதகங்கள் மேலே டிபெண்ட். இந்த இடத்துல கேத்துவில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இஎன்டி ப்ராப்ளம் வரும். இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வயிற்றில் ஒரு சிஸ்ட்டு இல்லை ஃபைப்ராய்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். இந்த இடத்துல இருக்கும்போது டைரெக்டாக சுரப்பிகளே வேலை செய்யாமல் போகும். அதனால் பொதுவாக பிளட் சுகர் மாதிரி விஷயங்களில் பிரச்சனை கொடுக்கலாம். சில பேருக்கு கிட்னிஸில் கல் மாதிரி உருவாகிறக்கு சான்ஸ் இருக்குது. ஹிரண்யா மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு அலர்ட். இதை முன்னாடியே பார்த்துக்கிறதுனால நம்ம அது என்ன இருக்கோ வருமுன் காப்போம்காக சொல்கிறோம். யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த விஷயம் சொல்லலை.